ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நாகர்கோவில் ஸ்டைல் மீன் கறி வைப்பது எப்படி. அதுக்கு தேவையான பொருட்கள்: மீன், மாங்காய் போடணும், அதுக்கப்புறவு முருங்கைக்காய், அடுத்து நம்ம புளி கரைச்சி வச்சுருப்போம்ல தண்ணி, அதுவும் ஊற்றணும், புளி தண்ணி. அதுக்கப்புறம் தேங்காய் பொடி, உள்ளி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, சீரகம், வெள்ளைப்பொடி, இதை அவ்வளோ அரைச்சி இது போடணும் மீன் கறிக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதை அலசணும். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருப்போம், அது தண்ணி அலசி அதை அப்படியே ஊற்றணும். அவ்வளோத்தையும் ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் மீன் கறிக்கு. உங்கள் வீட்டில் இப்போ எத்தனை பேரோ அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு இருந்தாலும் போதும், பொடி உப்பு இருந்தாலும் போதும், எந்த உப்பு இருந்தாலும் போடணும். அதுக்கப்புறம் நம்ம விறகடுப்பில் தான் வைக்க போகிறோம் மீன் கறி வச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க வரும். கொதிக்குதா? நல்லா கொதிக்கா ஃப்ரெண்ட்ஸ். மணக்க நாகர்கோவில் ஸ்டைல் மீன் கறி. அது நம்ம ஆப்பையை போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, அப்படி மேலாப்பில் அப்படி லைட்டாக ஆற்றி விடணும் குழம்பு. நம்ம ஆப்பையை போட்டு கிண்டோம்னா மீன் அவ்வளோ போயிடும். நல்லா கொதித்து வர டைம் லாஸ்ட்டு இறக்கும்போது கருவேப்பிலை போடணும். கொஞ்சோண்டு இப்படி மேலாப்பில் தூவி விடணும் கருவேப்பிலை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாகர்கோவில் ஸ்டைல் மீன் கறி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.